கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் போக்குவரத்து விதிகளை 270 முறை மீறிய பெண்ணுக்கு 1,36,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் போக்குவரத்து போலீசார். போக்குவரத்து விதிகளை மதிக்காத பெண் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கற்றுக்கொண்டு ஓட்டுவதே இந்திய பெண்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பதை பலமுறை பக்காவாக நிரூபித்துள்ள காட்சிகள்தான் இவை. பெண்கள் என்றால் பொதுவாக போலீசார் சற்று மென்மையாக நடந்து கொள்வதால் அதை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் செய்யும் அட்டகாசம் கொஞ்ச நஞ்சமல்ல. சிசி ஸ்கூட்டியில் 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நவீன காலத்து யுவதிகள் ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் காட்சிகள் இன்று வரை பிடிபடாத ஒரு வினோதம். இப்படி ஒரு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கும் தகுதி படைத்த பெண்தான் இந்த பெங்களூரு பிஸ்தா லேடி. ஒரு முறை இருமுறை அல்ல, 270 முறை போக்குவரத்து விதிகளை மீறி கின்னஸ் குழுவினரை அப்படியே திரும்பி பார்க்க வைத்துள்ளார். சிசிடிவி கேமரா மட்டும் இல்லை என்றால் இவர் தன்னை ஒரு சிறந்த இருசக்கர வாகன ஓட்டியாகவே கருதி காலம் முழுவதும் வாழ்ந்திருப்பார். ஹெல்மெட் போடும் பழக்கமெல்லாம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாதுப்பா என்பதுதான் இவரது அசால்ட்டான பதில். பெட்ரோல் விற்கிற விலையில் ஒரு வண்டியில் ட்ரிபிள்ஸ் போவதில் என்ன தவறு உள்ளது என்று பாயிண்டாக பேசுவார் இந்த வக்கீலுக்கு படிக்காத பெண்மேதை. ஒன்வேயில் செல்வதற்கு கூட இந்த நாட்டில் ஒரு பெண்மணிக்கு உரிமை இல்லையா என்று இவர் பேசும் பெண்ணிய கருத்து கேட்போரை திகைக்க வைக்கும். காலம் என்பது பொன் போன்றது. அந்த பொன்னான காலத்தை சேமிக்க சிவப்பு சிக்னலை தாண்டி சென்றது தவறு என்றால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்வேன் என்பதே இவரது தாரக மந்திரம். வண்டி ஓட்டும் போது செல்போனில் கணவனை திட்டுவது ஒரு குற்றமா? பெண்களை அடக்கும் இது போன்ற ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கவும் தயங்க மாட்டேன் என்பது இவருடைய சித்தாந்தம். இப்படியாக சுமார் 270 புரட்சிகளை போக்குவரத்தின் போது தனது ஒரே ஒரு இருசக்கர வாகனத்தை வைத்து பெங்களூரு மாநகரம் முழுவதுமே சிதறவிட்டிருக்கிறார் இந்த வீர பெண்மணி. அத்தகைய பெண்மணியிடம் போய் என்ன ஹெல்மெட் அணியாமல் வண்டி ஓட்டி வருகிறீர்கள் என தடுத்து நிறுத்தி ஃபைன் போட்ட போக்குவரத்து போலீசாருக்கு தூக்கி வாரி போட்டது என்றால் அதற்கு ஒரு காரணம் உள்ளது. போலீசார் போட்ட அபராதத்தில் 1,36,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று வந்த பில் தொகைதான் அந்த அல்டிமேட் அதிர்ச்சிக்கு காரணம். அதன் பின்தான் அந்த பெண்மணியின் அருமை பெருமைகளை அறிந்து புரிந்து உணர்ந்து அவரது வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர் போக்குவரத்து போலீசார். இவர்தான் தற்போது கர்நாடக மாநில வாகன ஓட்டிகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளார். எப்படியெல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது என்பதற்கு இவரையே முன்னுதாரணமாக சுட்டிக்காட்டி பாடம் எடுத்து வருகின்றனர் பெங்களூரு போக்குவரத்து போலீசார்.